அகமென்றும் புறமென்றும் வாழ்வை அழகாக வகுத்தளித்து ஆதி அந்தமில்லாது இருக்கின்ற இனிய மொழி ஓதி உணரும் உயிரான உலக மொழி, அதுவே நம் மொழி. அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில வாரங்களாக சிறப்புரை பயிலகத்திலே நாம் பார்த்து வருவது புறநானூறு. அந்த வகையிலே இந்த வாரம் நாம் புறநானூற்றின் 399வது பாடலை பார்க்க இருக்கின்றோம். பாடலுக்குள் செல்லும் முன்பாக புறநானூறு பற்றிய ஒரு மீச்சிறு அறிமுகம் மீள்பார்வையாக. புறநானூறு என்னும் தொகை நூல் சங்க இலக்கியங்களிலே 8 தொகை நூல்களுள் ஒன்றாக அமைந்திருக்கின்ற ஒரு தொகை நூல். இதை தொகுத்தவர் பெயரும் தொகுப்பித்தவர் பெயரும் நமக்கு தெரிய வரப்பெறவில்லை. புறம், புறப்பாட்டு, நந்தாவிளக்கம் என்ற பெயர்களிலும் இது அழைக்கப்படுகிறது. இதன் பாடல்கள் 4 முதல் 40 அடி வரையில் அமைந்திருக்கின்றன. பல்வேறு பாடல்களும் பல்வேறு புலவர்களால் பல்வேறு அரசர்களை பற்றி பாடப்பட்டிருக்கின்றன. சில அரசர்களும் கூட பாடியிருக்கிறார்கள் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. பாக்கள் ஆசிரிய பாவால் பெரும்பாலும் ஆனவை. சில இடங்களிலே வஞ்சி பாக்களும் விரவி வருவதுண்டு. புறநானூற்றின் பாடல்கள் சங்க காலத்தில் ஆண்ட அரசர்கள், குறுநில மன்னர்கள், வள்ளல்கள் இவர்களுடைய போர்த்திறன் மற்றும் கொடைத்திறன் பற்றியும் மக்களின் சமூக வாழ்க்கை நிலை பற்றியும் மிக அழகாக படம் பிடித்து காட்டுகின்றன. இப்பொழுது 399வது பாடலுக்குள் செல்கின்றோம். கடவுட்கும் தொடேன். இந்த பாடலை பாடியவர் ஐயூர் முடவனார் என்கிற புலவர். பாடப்பெற்ற மன்னன் தாமான் தோன்றிக்கோன். இந்த பாடல் பாடப்பெற்ற காலம் கிமு 2ஆம் நூற்றாண்டாக இருக்கலாம். பாடலின் திணை பாடான் திணை, அதாவது பாடப்பட்ட ஆண்மகனது ஒழுக்கம் என்று நாம் படித்திருப்போம் அல்லவா, அது. பாடலின் துறை பரிசில் விடை. பரிசில் பெற்ற புலவர் பரிசில் தந்தவரை வாழ்த்தி பாடுகிறது. இந்த இடத்திலே தொல்காப்பியத்திலே வருகின்ற ஒரு அடியை நான் கூற விரும்புகின்றேன். கொடுப்போர் ஏத்தி கோடார் பழித்தல் என்று ஒரு வரி வருகிறது. அப்படியானால் கொடுத்தவர்களை வாழ்த்தி பாடுகிற வகையில் கொடாதவர்களை புலவர்கள் பழித்த பற்றியும் இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஐயூர் முடவனார் கிள்ளி வளவனை மட்டுமே பாடி பரிசில் பெறும் பழக்கம் உடையவராக இருக்கிறார். அவர் ஊனமுற்றவராக இருக்கின்ற வகையிலே ஒரு முறை அவர் கிள்ளி வளவனை காண செல்கின்ற பொழுது அவருடைய காளை வண்டியில் செல்வது அவருடைய வழக்கம். அவருடைய காளை ஒன்று சோர்வாகி போகி அந்த வண்டியை இழுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுகின்றது. அதனால் அவர் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்திருக்கிறார். அப்பொழுது அந்த பக்கமாக வருகிறவர்கள் அந்த பகுதியை ஆண்டு வருகின்ற மன்னனான தாமான் தோன்றிக்கோனை பற்றி கூறுகிறார்கள். தாமான் தோன்றிக்கோன் நல்ல ஒரு வழியிலே, முன்னோர்கள் வழியிலே வந்தவன். அறவோர்களுக்கெல்லாம் அறவோன், மறவர்களுக்கெல்லாம் மறவன். அவனிடத்திலே சென்றால் நீங்கள் வேண்டியதை பெறலாம். உங்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டவராக இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் கேட்காமலேயே நீங்கள் விரும்பிய பொருளை கொடுப்பான் என்று கூறுகிறார்கள். இதை கேட்டு அவரும் அவனுடைய மனையை நோக்கி செல்கிறார். தாமான் தோன்றிக்கோனிடம் சென்று, நான் கிள்ளி வளவனை மட்டுமே பாடுகிற பழக்கம் உடையவன். நான் செல்கின்ற வழியிலே என்னுடைய வண்டியானது இப்படி ஒரு சூழலுக்கு ஆளாகிவிட்ட காரணத்தாலே வண்டியை இழுப்பதற்கு நல்ல வலுவுடைய தோள்களை உடைய காளை வேண்டி வந்திருக்கிறேன் என்று அவர் கேட்க விளைகிறார். அவர் கேட்கும் முன்பாகவே தாமான் தோன்றிக்கோன் வானத்திலே மின்னுகின்ற நட்சத்திரங்களைப் போல பல ஆண்நிறைகளையும் காளைகளையும் அவருக்கு தானமாக கொடுத்ததாக பாடல் காட்டுகின்றது. பாடல் அடிகளின் சுவையை ருசிப்போமா? ஆம், அப்படித்தான் எண்ண தோன்றுகிறது அந்த அடிகளை பார்க்கிற பொழுது. அடுமகள் முகந்த அளவா வெண்ணெல் தொடிமான் உலக்கை பருப்புற்றரிசி காடி வெள்ளுளை பொழி நீழல் ஓங்கு சினை மாவின் தீங்கனி நறும்புளி கோட்டிரு வரால் கோட்டுமீன் கொழுங்குறை மன்னிக்கவும் மோட்டிரு வரால் கோட்டுமீன் கொழுங்குறை செருவின் வள்ளை சிறுகொடி பாகல் பாதிரி ஊழ்முகை அவிழ்விடுத்தன்ன மெய்களைந்து இனனொடு விரையி மூழ்ப பெய்த முழு அவிழ் புழுக்கள். இப்படி அந்த பாடல் தொடர்கிறது. அதாவது கிள்ளி வளவனுடைய சோழ நாட்டிலே சமையல் செய்கிற ஒரு காட்சி. அந்த சமையல் செய்கிற பெண் அளக்காமல் கொண்டு வருகிற அந்த பாதிரி பூக்களை ஒத்த நிறத்தை உடைய அந்த வெண்ணெல்லை கொண்டு வந்து பூணப்பட்ட அந்த பருத்த உலக்கையால் குத்தி அரிசி ஆக்குகிறாள். அதை கொண்டு சமையல் செய்கிறாள். வேறு என்னெல்லாம் பொருட்கள் சேர்க்கிறாள் என்று பார்க்கிற பொழுது
காடி இந்த வார்த்தை நாம் கேள்விப்பட்டிருப்போம். புளித்த அந்த உலையிலே அரிசியை போடுகிறாள். நல்ல நிழல் தரக்கூடிய மாமரத்திலிருந்து பறித்த மாங்கனிகளை பிசைந்து கூழாக்கி அதன் புளிப்பை இந்த சமையலிலே பயன்படுத்துவதாக காட்டுகிறார் புலவர். இது தவிர மீன் துண்டுகள், வரால் துண்டுகளும் சுறா மீன் துண்டங்களும் போட்டு சமைத்ததாகவும் காட்டப்பட்டிருக்கிறது. வயலிலே பறித்து வந்த கீரை, வள்ளை கீரையையும் பாகல் காயையும் கூட சேர்த்து சமையல் செய்ததாக காட்டியிருக்கிறது. இனனோடு சேர்ந்து என்கிற வரி வருவதை பார்க்கிற பொழுது எல்லாவற்றையும் என்னென்ன பொருள்களை எந்தெந்த விகிதத்தில் சேர்க்க வேண்டுமோ அப்படி அழகாக சேர்த்து செய்யப்பட்ட அவிழ் புழுக்கள் என்று வருகிற பொழுது இது பிரியாணி வகையை சார்ந்ததாக இருக்கும் என்று எண்ணப்படுகிறது. வைக்கோல் உள்ள இடங்களிலே உழவர்கள் வேலை செய்துவிட்டு களைத்து போய் கள்ளை உண்ட மயக்கத்தில் களிப்புற்று இருக்கிறார்கள். அவர்கள் காலையிலே மயக்கம் தீர்வதற்காக பழஞ்சோற்றை உண்கிறார்கள். இப்படி இந்த காட்சியெல்லாம் எங்கே நடக்கின்றது என்றால், முழங்கும் நீரை உடைய தோட்டங்களையும் காவிரி பாயும் நாட்டான கிள்ளிவளவனுடைய நாட்டினிலே இந்த காட்சிகள் நடப்பதாக காட்டப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட கிள்ளிவளவனை காண்பதற்காகத்தான் நான் சென்று கொண்டிருக்கிறேன். செல்லும் பொழுது என்னுடைய மனைவி சமைத்து தந்த அந்த புளி அந்த கூளையெல்லாம் உணவை நான் தாமதமாக உண்ணக்கூடிய பழக்கமுடையவனாக இருக்கிறேன். ஏனென்றால் நான் செய்வதறியாமல் திகைத்து அமர்ந்திருந்த வேளையிலே அப்பொழுதுதான் உன்னை பற்றி கேள்விப்பட்டு உன்னை காண வருகிறேன் என்பதை இந்த பாடலிலே அவர் காட்டுகிறார். மன்னனை பற்றி தாமான் தோன்றிக்கோனின் புகழாக அவர் கேள்விப்பட்டவற்றையும் அவர் சொல்கிற பொழுது அறவோர்களிலெல்லாம் சிறந்த அறவோனும், வீரர்களில் சிறந்த வீரனும், படைத்தலைவர்களில் சிறந்த படைத்தலைவனும், பெருமைக்குரிய முன்னோர்களின் வழித்தோன்றலுமாகிய தாமான் தோன்றிக்கோன் என்று காட்டுகிறார். இவர் இந்த பாடலை ஒரு பாணனுடைய கூற்றாக இருந்து காட்டுகிறார். கிணைமகள், அதாவது இவருடைய மனைவியை பற்றி இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இசையோடு தொடர்புடையவர்களை கிணை இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள் என்று நமக்கு தெரிந்ததுதான். கிணைமகள் மீனை விற்று பண்டமாற்று முறையிலே வாங்கி வந்த பொருட்களை கொண்டு சமைத்து தந்த பொருட்கள், அவற்றை இவர் அந்த கிணைக்கோல் என்பதில் கட்டி கொண்டு வந்திருக்கிறார். செய்வதறியாது திகைத்தின்ற வேளையிலே அதை உண்பதற்கு கூட தாமதமாகிவிட்டது. ஆனால் தாமான் தோன்றிக்கோனுடைய புகழை கேட்டவுடன் அவனை காண வேண்டும் என்கிற அந்த விரைவின் பொருட்டு கடவுளை தொழுதால் கூட தாமதமாகிவிடும், அந்த வார் இழுத்து கட்டி அந்த பறையை ஒலித்து கடவுளை வணங்குவது கூட அதனால் தாமதமாகி விடலாம் மன்னனை காண்பது என்கின்ற வகையிலே கடவுளையும் வணங்காது அவர் விரைந்து வந்ததாக பாடல் அடிகள் காட்டுகின்றன. இப்படிப்பட்ட காளையை நான் வேண்டி வந்திருக்கிறேன் என்று கேட்டதும் அது அவர் கேட்பதற்கு முன்பாகவே பல ஆநிரை கூட்டங்களையும் காளைகளையும் மன்னன் கொடுத்ததாக காட்டுவதிலிருந்து சில ஆராய்ச்சிகளுடைய கருத்து என்னவாக இருக்கிறது என்றால், தாமான் தோன்றிக்கோர் ஒரு இடையன் குல தலைவனாக இருக்கலாம். அந்த கோன் என்கின்ற பெயரையும் பரிசளிக்கப்பட்ட அந்த ஆநிரைகளையும் வைத்து பார்க்கிற பொழுது இப்படி இருக்கலாம் என்கிற கருத்தும் கூட நிலவுகின்றது. மன்னனுடைய இந்த மலை தாமான் தோன்றிக்கோன் என்கின்ற அந்த பெயர் வந்தது தாமான் தோன்றி, அதாவது தாவும் மான்கள் தோன்றும் மலையை ஆண்ட பகுதியை ஆண்ட மன்னன் என்கிற வகையிலே இந்த பெயர் அமைந்திருக்கலாம். அந்த பகுதியானது இப்பொழுது தான் தோன்றி மலை என்று அழைக்கப்படுவதை காணலாம். கரூரை அடுத்த பகுதி என்று அந்த மாவட்டத்தில் அமைந்திருக்கிற பகுதி என்று கூறுகிறார்கள். புலவருடைய ஊரை பார்க்கிற பொழுதும் அவருடைய ஊர் ஐயூர் என்பது ஐயர் ஊர் ஐவர் மலை என்று அழைக்கப்பட்டது. ஐயர் மலை என்கிற பெயரும் உடையதாக கூறுகிறார்கள். ரத்னகிரி என்பதும் அந்த பகுதியாக இருக்கலாம் என்கிற கருத்தும் கூட நிலவுகிறது. ஐயூர் முடவனார் சங்க தொகை நூல்களிலே 8 தொகை நூல்களில் 10 பாடல்களை பாடியிருக்கிறார். இவரால் பாடப்பட்ட மன்னர்கள் சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன், பாண்டியன் கூடாகாரத்து துஞ்சிய மாறன் வழுதி, செல்லிக்கோடான், ஆதன் எழினி, தாமான் தோன்றிக்கோன் மற்றும் கோசர் ஆகிய மன்னர்கள். முதலிலே பாண்டிய மன்னனை பாடியிருக்கிற காரணத்தால் இவர் வாழ்ந்த ஊர் பேரையூராக இருந்திருக்கலாம் என்கிற கருத்தெல்லாம் கூட நிலவுகின்றது. இந்த பாடலை பார்க்கிற பொழுதும் பாடப்பெற்ற மன்னனுடைய பகுதி, பாடிய புலவர் வாழ்ந்த ஊர், இவற்றையெல்லாம் பற்றி சிந்திக்கிற பொழுது கடலின் வளங்களை வேண்டினால் நாம் எவ்வளவு தூரம் ஆழம் செல்கிறோமோ அதற்கு ஏற்றவாறு நாம் பொருட்களை பெற முடியும். அதே போலத்தான் நம்முடைய சங்கத்தமிழ் நூல்களிலும் நாம் ஆழ்ந்து செல்ல செல்ல நாம் கொண்டு வரக்கூடிய பொருட்கள் பெரும்பான்மையாகவும் வெவ்வேறானவையாகவும் கூட இருக்கின்றன என்பதை நான் இந்த பாடலின் வாயிலாக விளங்கிக் கொள்வது. வாய்ப்பு தந்தமைக்கு சிறப்புரை பயிலகத்திற்கு நன்றி.
மீண்டும் அடுத்த பகுதியிலே மற்றொரு தோழியுடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.